உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது மேம்? ரெண்டு குடும்பமும் அதுல இன்வால்வ் ஆறாங்க. இண்டிவிஜுவலுக்குன்னு கொஞ்சம் ஒரு இடம் கொடுக்கணும். இப்போ மாமியார் மருமகளுக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா வேற என்ன மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். மூன் ஸ்டோன் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு, செலனைட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு. இந்த கிறிஸ்டலை யார் ஒருத்தர் பயன்படுத்தினாலும் ஒரு மனம் சமநிலைப்படுது. அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவில் வளையல் மாலை போட்டு வரணும். முக்கியமா பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த வளையல் மாலையை. அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மேம். நிறைய பரிகாரங்கள் சொன்னீங்க, அவங்களுக்காக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு? கிறிஸ்டல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாகியத்துக்கு அற்புதமான வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்னுடைய கிளைண்ட் கிட்டத்தட்ட ஒரு 52 வயது ரா ஸ்டோன்ஸா தான் கொடுத்தேன். குழந்தை பிறந்து 2 வருடங்கள் ஆகிறது. அதே போல ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸும் ஒருத்தர்கிட்ட அனுப்பும் பொழுது சங்கல்பம் பண்ணி அவங்களுக்கு மனசார அவங்களுக்கு வேண்டிட்டு தான் அனுப்புவேன். இதுல மணிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள நவரத்னங்கள் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது உபரத்னங்கள். ரெண்டும் ஒரே வேலை செய்யறது. இது அஃபோர்டபுள், இது கொஞ்சம் நான் அஃபோர்டபுள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிறைய ஆன்மீக கேள்விகளோட நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மபிரியா பிரசாத் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இருந்தாலும் அதே வைப்லயே வந்தாச்சு. லாஸ்டே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அந்த எல்லா விஷயத்துக்குமே எங்களுக்குமே ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அடுத்து மேமோட வீடியோ எப்போ அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள். அதை தொடர்ந்து கடைசியாவே கணவன் மனைவியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதே மாதிரி இப்ப வரைக்குமே அந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது மேம்? அதுக்கான சொல்யூஷன் என்னவா தான் இருக்கும்? பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னா ஒரு 2 பேர் ஒரு ஒன்னேற ஒரு விஷயம் அப்படிங்கிற அதில் பார்த்தீங்கன்னா 2 குடும்பமும் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க. இண்டிவிஜுவலுக்குன்னு கொஞ்சம் ஒரு இடம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிதல் வரணும். புரிதல் வந்ததுக்கு அப்புறமா 2 பேருடைய சப்போர்ட்டு ஃபேமிலிஸ் வந்ததுனாங்கன்னா பரவாயில்ல. ஒருத்தர் கேட்டு அப்போ சப்போர்ட் கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் ஃபேமிலி ரொம்ப இன்வால்வ் ஆகிறதுனால பிரச்சனைகள் வரது நான் கண் கூட பார்த்துட்ருக்கேன். அதுதான் மெயின் ரீசன்ஸ். அந்த 2 இண்டிவிஜுவலுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைக்கு நடுவில் யாராவது வர்றது தான் அதிகமான காரணம். அதே மாதிரி மாமியார் மருமகள் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் எடுக்கும் போதே எல்லாருக்கும் தோன்றது ஐயோ அதுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே மைண்ட்ல ஓடும்ல மேம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எவ்வளோ வருது, அதுக்கு உங்களோட தீர்வுகள்ன்றது எப்படி அமையுது மேம்? இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த காலகட்டத்துக்கு. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி, தனி குடித்தனம் தான் இருக்காங்க. அப்படின்னாலும் மாமியார் அண்ட் மருமகள் அவங்களுக்குள்ள ஒரு வைப்ஸ், ஒரு எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அது போல் மாமியார் மருமகள் இது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த குடும்பத்துக்கு ஒரு ஹெல்தியான ஒரு குடும்பமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு பொசசிவ்னஸ். புதுசாக ஒருத்தங்க கல்யாணம் ஆகிட்டு வராங்க, முழு சப்போர்ட்டை தனக்கு வேணும்னு ஒரு ஒய்ஃப் நினைக்கிறது. பையன் இவ்வளோ வருஷம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க உடனே தன்னுடைய கைமீறி போகிறாங்களோன்னு ஒரு பயம் வருது. பொண்ணு வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் குழந்தைங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, தான் பொண்ணு தன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்க சைட்லேருந்து ஒரு இன்வால்வ் ஆகுறது. ஸோ இது மாதிரி 3 பக்கமும் ஒரு புரிதல் இல்லாமல் குழந்தைங்க அவங்க 2 பேரும், அதாவது கப்பல் 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு தாட்டை ஆழமாக பதிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாக வராது. கண்டிப்பாக மேம். இதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏற்கனவே நீங்கள் ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையுமே சொல்லுவீங்க இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க? நம்ம ஜாதக கட்டத்திலேயே பார்த்துருவேன். பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும். இங்கே சுக்கிரன் சந்திரன் அப்படிங்கிற காம்பினேஷன். சுக்கிரன் அப்படிங்கிறது பிருகநந்தி நாடியில் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ சந்திரன் அப்படின்னா அம்மா மாமியார் இவங்களை குறிக்கக்கூடியது.
சுக்கிரனும் சந்திரனும் எப்பயுமே ஆப்போசிட் கேரக்டர், விச் மீன்ஸ் அது வந்து ரெண்டும் எதிர் கிரகங்கள். இப்போ வந்து அந்த 2 கிரகங்கள் சேர்க்கை இருந்ததுனாலே அங்கே 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். சில கிரகங்கள் ஒன்றா சேரக்கூடாது, பார்வை இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா நான் சொல்லிடுவேன், இவங்களை தயவுசெய்து தனியாக வச்சுருங்க, கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் இருங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு நீங்கள் வந்து அவங்க சப்போர்ட் கேட்டால் மட்டுமே நீங்கள் வந்து தலையிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸே பண்ணிவிடுவேன் நான் முன்னாடியே. அதுபோல் அந்த ஜாதக கட்டத்தில் அமைப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனைகள் வருது. அதுக்குண்டான எளிய தீர்வுகள், பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்களோட கிறிஸ்டல் பரிகாரங்களும் நான் தரேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது என்னதுன்னா, ஜோதிடமும் நான் வந்து பார்க்குறேன், சைட் பை சைடு அதுவும் போகுது, கிறிஸ்டல் வைஸுமே வந்து நான் அதுக்கும் ஒரு சைடில் அதுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. ரெண்டுத்தையும் எப்படி மேம் பேலன்ஸ் பண்ண முடியும்? நம்ம ஒன்று கேட்கும் போதே வந்து இவங்க ஆக்சுவலாக ஜாதகம் வச்சு பார்ப்பாங்களா இல்லை கிறிஸ்டல்ஸ் வைஸ் கொடுப்பாங்களான்ற ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் ஓடும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லுவீங்க மேம்? இப்போ நவரத்னங்கள்லாம் நம்ம சொல்கிறோம், நவரத்னங்கள் அதனுடைய அதீதமான ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேட்டை வச்சு நம்மளால் எல்லாராலையும் அஃபோர்டபுளாக வாங்க முடியாது. அதற்கான ஒரு தீர்வாக தான் நான் இந்த உபரத்னங்களை கிரகத்தோட காம்பினேஷன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100-120 செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை நான் கிரகங்களோட இணைத்து நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதற்கு என்னுடைய மாணவர்கள், சகாக்கள் எல்லாருமே எனக்கு வந்து உதவி புரிஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம ரெமெடி கொடுக்கணும். மணி, மந்திரம், ஔஷதம், இதில் தான் நம்மளுடைய ஜோதிட பரிகாரங்கள், ரெமெடிஸ் கொடுக்கறது. இதில் மணிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே நவரத்னங்கள் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது உபரத்னங்கள். ரெண்டும் ஒரே வேலை செய்கிறது. இது அஃபோர்டபுள், இது கொஞ்சம் நான் அஃபோர்டபுள். ஒரு கம்மியான விலையில் கிடைக்கிறதுங்கிறதுனால எளிதாக நம்மளால் கொடுக்க முடியுது. அதனால் பரிகாரத்துக்கு இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது, உதவி புரியுது. அதனால் எல்லாருக்கும் நான் அதை கொடுக்குறேன். கண்டிப்பாக வாழ்வியலில் வரக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே மக்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ரீச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் முழு மனசோட செய்யணும். முக்கியமாக நம்பிக்கை வேணும். செய்தால் நடக்குமாங்கிற நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. செய்கிறோம், நடக்குது. ஏன்னா நம்மளுடைய எண்ண அதிர்வலைகள் தான் ஒரு விஷயத்தை நமக்கு வந்து செய்து கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ கிறிஸ்டல்ஸே போடுறாங்கன்னா இதனால் என்ன கிடைக்குங்கிற மாதிரி யோசிக்காமல், இது போடுறதுனால கிடைக்கும் நம்பி நம்ம போட்டோன்னா நிச்சயமாக அது அதனுடைய வேலை பார்க்கும். இது போல் பரிகாரங்களும் இதை நம்ம செய்கிறோம், கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு விஷயம் தீர்வாகும். கிடைக்கலனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. அப்படி இருந்தாலே வாழ்வியல் பரிகாரங்களாகட்டும் எந்த விதமான பரிகாரங்களும் அவங்களுக்கு முழுசாக வேலை செய்யும். இப்போ மாமியார் மருமகளுக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது, அதுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸு அப்படி இல்லைன்னா வேறு என்ன மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம், அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல நம்ம சுக்கிரன் சந்திரன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் யாருக்கு இருந்தாலும் மாமியார் மருமகள் பிரச்சனையை தாண்டி அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸும் கிடைக்கும். அது உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது கிடைச்ச ஒரு ரிசல்ட். உடல் நல பிரச்சனையும் அதே போல் மனோபலமும் கூடுவதற்கு கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் சொல்லக்கூடிய, ஏன்னா சந்திரன் அதீதமாக இருந்தால் உணர்ச்சி வசப்படுவாங்க, ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும், எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும். மூன் ஸ்டோன் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது, செலனைட்டுன்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. இந்த செலனைட் நான் வந்து சுக்கிரனுக்கும் சொல்லுவேன், சந்திரனுக்கும் சொல்லுவேன். முக்கியமாக அது சந்திரன் ஆதிக்கம் தான். அதனுடைய அந்த ஒரு பார்க்கும்போது ஒரு க்ளோவாகும். அது அந்த காலத்துலலாம் வந்து கம்பிகள், அதை வெளிச்சம் லைட்டெல்லாம் இல்லாத போது ஜன்னலுக்காக போடப்பட்ட ஒரு குச்சியாகவே அங்கே நீட்ட ஸ்டிக்ஸாக தான் இருக்கும். அது வச்சு அந்த வெளிச்சத்தை வந்து பிம்பமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கிறிஸ்டலை யார் ஒருத்தர் பயன்படுத்தினாலும் ஒரு மனம் சமநிலைப்படுது. அதனால் இந்த கிறிஸ்டல்ஸை அவங்களுக்கு நான் கொடுப்பேன். இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் சந்திரன் யாருக்குடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரத்தை விட ஆன்மீக பரிகாரம் ரொம்ப அழகாக வேலை செய்கிறது. அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவில், எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லாம் ஒரே சக்தி தான். அந்த சக்தி கோவிலுக்கு போய் வளையல் மாலை போட்டு வரணும். வளையல் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய ஆதிக்கம். அம்மன், சந்திரன் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அம்பாளுக்கு வழிபட்டு இந்த மாலை சாத்தி வழிபட்டுட்டு வரும்பொழுது, தொடர்ச்சியாக வழிபட்டுட்டு வரும்பொழுது இந்த மாமியார் மருமகளுடைய இணக்கம் நல்லா இருக்குது, புரிதல் உண்டாகுது. கொஞ்சம் அவங்கவுங்களுடைய நிலையை வந்து உணர்ந்து வீட்டில் ஒரு அமைதியான நிலை உண்டாகிறத நம்ம கண்கூட பார்த்துட்டு வரேன். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன கிறிஸ்டலை யூஸ் பண்ணி உங்களோட
கிளைண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களா மேம்? அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நம்மளோட நேயர்களுக்காக. இருக்குங்கம்மா. நம்ம சொன்னது எல்லாமே வந்து கிறிஸ்டல்ஸும் சரி, ஆன்மீகம் சரி, ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அவங்க ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூரமாக இருந்தால் சீக்கிரமாக வேலை செய்யுது, கிட்ட அவங்க இருந்தாக்க கொஞ்சம் நாள் எடுக்குது, ஒரு 3 மந்த்ஸ் போல் எடுக்குது. இதுதான் 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா செலனைட் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்கள்கிட்டையும் பொசசிவாக இருக்கிற பொழுது ரொம்ப மாமியார்கிட்ட பேசும்பொழுது கையில் வந்து அந்த கிறிஸ்டலை வச்சுட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவேன். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்ம பேசுகிறதே அந்த ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸை கட்டுப்படுத்தி கோவத்தை அமைதிப்படுத்தும். வார்த்தை விட்டால் தானே, தடித்தால் தானே உங்களுக்கு பிரச்சனையே. இவங்க அமைதியாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அமைதியாயிடுவாங்க. இது போல் என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து மாமியார் மருமகள் பிரச்சனையிலேருந்து ஒரு 20-30 பேருக்கு தீர்வே கிடச்சிருக்கு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த வளையல் மாலை எங்கே இருந்தாலும் அவங்க போடக்கூடிய அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆனால் கூட அவங்களுடைய அந்த ஒற்றுமை பின்னர் புரிதல் அது ரொம்ப அற்புதமாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம். இப்போ ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாரோ இல்லையோ, மாமியார் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நிற்கிறாங்க கூட. அந்த அளவுக்கு அழகாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்பொழுது. கண்டிப்பாக வளையல் மாலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வந்திருக்கும். இந்த கலர் வளையலில் போடணுமா, எத்தனை வளையல் கோத்து மாலை போடணும், எத்தனை நாள் போடணும், என்னைக்கு போடணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் புரியுதலா? நிச்சயமாக சொல்கிறேன். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான். நான் வந்து ஆன்மீக பரிகாரத்துக்கு இத்தனை தடவை ஜபம் பண்ணுறதுக்கு நான் சொல்ல மாட்டேன். மினிமம் வேணால் சொல்ல 108ன்னு. மற்றபடி அவங்க கொடுக்கறது நமக்கு எண்ணிக்கை இல்லாமல் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது எண்ணிக்கை வைக்க சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அட்ராக்ஷனாக என்னென்ன நம்ம வாங்கி போடும்போது நமக்கு எப்படி இருக்கும், வளையல் வந்து இந்தந்த கலர் இந்தந்த டிசைனில் நமக்கு எப்படி பிடிக்குதோ அது போலவே நீங்கள் வந்து தெய்வத்துக்கும் வாங்கி அணிவிங்க. அதனால் அவங்க இஷ்டப்படி வாங்கி அவங்க கையால் முடிஞ்சால் கோக்கட்டும். கோக்க முடியலன்னா தெரிஞ்சவங்க கையில் கோத்து அவங்க அதுக்குண்டான பணத்தை அவங்க செலுத்தணும். அப்போ தான் அதற்குண்டான முழு பலன் கிடைக்கும். அது போல் செஞ்சுட்டு முக்கியமாக பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த வளையல் மாலையை கொண்டு போய் அம்பாளுக்கு சார்த்தணும். அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மேம். நிறைய பரிகாரங்கள் சொன்னீங்க, அவங்களுக்காக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? சுக்ரன் சந்திரன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, கருப்பையில் வந்து இந்த நீர்க்கட்டி அதெல்லாமே வந்து இந்த சுக்ரன் சந்திரனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இவங்களுக்கு இந்த வளையல் மாலைங்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் தான். ஏன்னா ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல் மாலை நம்ம நிறைய கோவில்களில் பார்த்துருப்போம். இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த பரிகாரம் இது. அதனால் அதை செய்ய சொல்லிடுவேன். அதே போல் கிறிஸ்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்கு அற்புதமான வேலை செஞ்சிட்ருக்கு. என்னுடைய கிளைண்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 52 வயது தாண்டினவங்க. ஐவிஎஃப்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க. ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டாங்க. ரா ஸ்டோன்ஸாக தான் கொடுத்தேன். அதே போல் ஐவிஎஃப்க்கு டேட் வந்து குரு பலன் பார்க்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறித்து கொடுத்தேன். குழந்தை பிறந்து 2 வருடங்கள் ஆகிறது. அதனால் இது போல் விஷயங்கள் கிறிஸ்டல்ஸில் வந்து ரோஸ் குவார்ட்ஸ், ஆரஞ்சு கார்னேலியன் இருக்கும். இதோடு சேர்த்து அவங்களுடைய மூன், அதாவது சந்திரன் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூன் ஸ்டோன்ஸ் இது மாதிரிலாம் கொடுத்து இந்த காம்பினேஷனாக கொடுப்பேன். பயங்கர நம்பிக்கைமா. அந்த நம்பிக்கை, அவங்களுடைய அந்த தெய்வத்துடைய அனுகூலம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அற்புதமான பலனை கொடுத்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கண்டிப்பா கேட்கும் போதே ஒரு மாதிரி நம்மளையும் தாண்டி ஒரு சந்தோஷம் நம்மளோட முகத்திலேயோ நம்மளோட மனதிலேயோ வந்து ஏற்படுதுல மேம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது உங்களுக்கு பர்சனலா என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல தோன்றும்? நான் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு என்கிட்ட ஒரு உற்ற நண்பன், தோழன், தோழி இப்படி தான் வரும். பார்த்தா அவங்கள வாங்க போங்கம்மா, திடீர்னு வாடா போட இப்படி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிடுவேன். அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸும் ஒருத்தர்கிட்ட அனுப்பும் பொழுது சங்கல்பம் பண்ணி அவங்களுக்கு மனசார அவங்களுக்கு வேண்டிட்டு தான் அனுப்புவேன். ஸோ அந்த அவங்க கிட்ட போய் சேர்ந்து அது நல்லதாக வந்துருச்சுனோன்னு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுவேன். அதே போல் தான் நம்ம ஏதாவது பரிகாரம் சொல்லி அவங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் இல்லைன்னா கூட பரிகாரம் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருச்சுன்னா உடனே நான் வந்து தெய்வங்களுக்கும் 9 கோள்களுக்கும் தான் நான் வந்து நன்றி சொல்வேன். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை தேர்ந்தெடுத்து ஒரு டூலாக ஒரு ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு தீர்வுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க வச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த பிரபஞ்சம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றியாக என்னுடைய இந்த ப்ரொஃபஷன் என்னுடைய பேஷனாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கும் பொழுது தான். நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ வந்து இந்த டிவோர்ஸ், அதுக்கப்புறம் மாமியார் மருமகள், நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி
இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்மளோட நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றிம்மா. வாய்ப்புக்கு மிக்க நன்றிம்மா.